ஸ்பாட்டிஃபையை நம்ம iOSல பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோடில் வேணும் அப்படின்னா டார்க் மோடில் மாற்றிக்கலாம், லைட் மோடில் வேணும் அப்படின்னா லைட் மோடில் நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதே ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோடில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லைட் மோடில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளானில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தா கூட அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலுமே இது போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லைட் மோடுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபையை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? இதுக்கு எந்தவித அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எந்தவித தேர்ட் பார்ட்டி ஆப்புமே வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோட்லேருந்து நம்ம லைட் மோடாக மாற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லே இருக்கும். ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றுற மூலமாக டார்க் மோட் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் மோடாக மாறிடும். ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே INVE அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதாவது சர்ச் பாரில் சர்ச் பண்ணோடனே கலர் இன்வர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் இன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே எனபிள் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட மொபைல் வந்து லைட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடில் மாறிடும். டார்க் மோடில் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைட் மோடில் மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து மாறிடும். இப்போ ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டார்க் மோடில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாகவே வந்து அதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லைட் மோடில் மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட்டிஃபையை லைட் மோடில் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்தவித ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு எந்தெந்த ஆப்ஸ்க்கெலாம் வந்து லைட் மோடு வேணுமோ நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது வந்து பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்குமே இருக்குது. அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.